அஸ்ஸலாமு அலைக்கும் வஹரமத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போவது உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவுகளில் ஒன்றை பற்றியது. பாலஸ்தீனத்தின் நீதி, காசாவில் உள்ள மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் அநீதிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், மனித உயிர்களை கொல்வது முழு மனித இனத்தையும் கொல்வதற்கு ஒப்பாகும். காசாவில் நடப்பது இதற்கு மிகப்பெரிய உதாரணம். இந்த வீடியோ நம்மை விழிப்படையச் செய்யவும், பிரார்த்தனை செய்யவும், செயல்படவும் தூண்டுவதற்காக உருவாக்கப்பட்டது. இதை பார்க்கும்போது காசாவில் உள்ள குழந்தைகளின் அழுகை நம் இதயங்களில் பதியட்டும். 2025 செப்டம்பர் 21 வரை காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் 66,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இதில் பாதிக்கு மேல் பெண்களும் குழந்தைகளும் உள்ளனர். 1.48 லட்சம் பேர் காயமடைந்தனர். காசா நகரில் இஸ்ரேல் படைகள் நடத்தும் பயங்கரமான தாக்குதல்களால் 40,000க்கும் மேற்பட்டோர் பயத்துடன் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்தனர். ஆனால் பாதுகாப்பு மண்டலங்கள் என்பது ஒரு கேலிக்கூத்து மட்டுமே. மருத்துவமனைகள், பள்ளிகள், வசிப்பிடங்கள் எல்லாமே குண்டுவீச்சின் இலக்காக உள்ளன. UNRWAவின் அறிக்கையின்படி காசாவில் மக்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்கின்றனர். தெற்கு மற்றும் மத்திய காசாவில் 1 மில்லியன் மக்களுக்கு உணவு கிடைப்பதில்லை. அஹ்வால் பட்டினியை உறுதிப்படுத்தியுள்ளது. 90 விழுக்காடு வீடுகள் அழிக்கப்பட்டன. 1.4 மில்லியன் மக்கள் அகதிகளாகினர். இஸ்ரேலின் பழிவாங்கல் மக்களுக்கு எதிரான போராக மாறியது. அல்லாஹ் கூறுகிறான், அநீதி செய்பவர்களுக்கு அல்லாஹ் வெறுப்பவர். UN விசாரணை கமிஷன் 2025 செப்டம்பர் 16 வெளியிட்ட அறிக்கை தெளிவுபடுத்துகிறது. இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை ஜெனோசைட் நடத்துகிறது. 1948 இனப்படுகொலை ஒப்பந்தத்தின் 4 மீறல்களும் கூட்டப்படுகொலை, உடல் தீங்கு, வாழ்க்கை நிலைமைகளை அழித்தல், குழந்தைகளை கொல்வது இஸ்ரேல் செய்தது. பெஞ்சமின் நேதன்யாகு, யோவ் கல்லண்ட் போன்ற தலைவர்கள் இதை தூண்டினர். அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், பிட்சலம், இஸ்ரேலின் உரிமைகள் குழு ஆகியவையும் இதை இனப்படுகொலை என அழைக்கின்றன. காசாவில் நீர் விநியோகம் 83 விழுக்காடு தடுக்கப்பட்டது. மருத்துவமனைகள், பள்ளிகள், மசூதிகள் முறையாக அழிக்கப்பட்டன. 4,000 கருக்கள் மற்றும் 1,000 விந்தணுக்கள் அழிக்கப்பட்ட கருத்தரிப்பு மைய தாக்குதல் ஒரு உதாரணம் மட்டுமே. இஸ்ரேல் இதை சுய பாதுகாப்பு என்கிறது. ஆனால் UN கூறுகிறது, இது பாலஸ்தீனியர்களை அழிக்கும் நோக்கம். குர்ஆன் கூறுகிறது, அனாதைகளை கொல்பவன் அல்லாஹ்வின் தீர்ப்பை பிடிக்க மாட்டான். இந்த கொடுமைக்கு எதிராக நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. உலகம் பிளவுபட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு $17.9 பில்லியன் உதவி வழங்கியது. 100க்கும் மேற்பட்ட ஆயுத விற்பனைகளை அனுமதித்தது. UK, ஜெர்மனி போன்றவை UNRWAக்கு நிதியுதவியை நிறுத்தின. ஆனால் 2025 LUK, பிரான்ஸ், பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, கனடா போன்றவை பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்தன. 140க்கும் மேற்பட்ட நாடுகள் இதை ஏற்கனவே செய்துவிட்டன. ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் 2025 செப்டம்பர் 10 இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார கட்டுப்பாடுகள் அசோசியேஷன் ஒப்பந்தத்தை பகுதியாக நிறுத்துதல், குடியேற்றவாசிகளுக்கு எதிரான தடைகள் ஆகியவற்றை உறுதியளித்தார். UN பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கூறினார், இது ஒரு மாநில யதார்த்தத்தை உருவாக்குகிறது. நிரந்தர ஆக்கிரமிப்பும் சமத்துவமின்மையும். இந்தியா இரு நாடு தீர்வுக்கு வாதிடுகிறது. காசாவுக்கு உதவி வழங்கியதுவானால் பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் கூறுகின்றனர், மோடியின் மௌனம் பொறுப்பாகும். UN பொது சபை 2025 செப்டம்பர் 17 ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவர காலக்கெடு நிர்ணயித்தது. அல்லாஹ் கூறுகிறான், நீதிமான்களுக்கு உதவி வரும். தமிழ்நாட்டின் திரையுலகம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. 2025 செப்டம்பர் 19 சென்னையில் பெரியார் பின்பற்றுவோர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த பிரகாஷன் பேரணியில் 5 மேற்பட்டோர் பங்கேற்றனர். மனித நேயத்துக்காக இந்த அடிப்படையில் செய்வது எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதை விட காசால கலைஞர் பேசுறத நான் உங்களோட பேசுறேன். அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டார், எங்களை நிறைய பேரை கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும், நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க? எங்க
ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாட இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம், இந்த குரல் நிக்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். நன்றி, வணக்கம். காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க. இப்படித்தான் இலங்கையிலே தமிழீழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். போராளிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம், சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்க்கிறோம். எங்களுடைய பாப்புலாரிட்டி, எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு வயிறுக்கு கிடையாது. பிரகாஷ் ராஜ் கூறினார், இது இஸ்லாமை ஆதரிப்பது அல்ல, மனித அபிமானம். இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக பேசுங்கள். சத்யராஜ் கூறினார், நமது புகழை மனிதாபிமானத்துக்கு பயன்படுத்த வேண்டும். இயக்குனர் வெற்றிமாறன் ஆமீர் ஆகியோரும் பங்கேற்றனர். பிரகாஷ் ராஜ் மேலும் கூறினார், இஸ்ரேலின் கொடுமைக்கு அமெரிக்காவும் மோடியின் மௌனமும் பொறுப்பு. பிரிட்டிஷ் தமிழ் நடிகை சரித்ரா சந்திரன் லண்டனில் நடந்தடுகெதர் ஃபார் பாலஸ்தீன் நிதி திரட்டலில் பங்கேற்றார். பிரிட்டிஷ் பிரதமரின் கைகளில் ரத்தம் உள்ளது. இந்த நட்சத்திரங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பெரியார் மார்க்சிஸ்ட் அம்பேத்கர் கருத்துக்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றன. நாம் மலையாளிகளும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். திரைப்படத்துக்கு அப்பால் மனிதாபிமானத்துக்காக பேச வேண்டும். சகோதரர்களே, காசாவில் உள்ள முஸ்லிம்களின் வலி நம்முடையதும் ஆகும். பாலஸ்தீனத்தின் அமைதிக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வஹரமத்துல்லாஹி வபரகாதுஹு.